சென்னை எண்ணூர் அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கோரமண்டல் தொழிற்சாலைக்கு வெளியே நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இந்த நோட்டீஸில் என்னென்ன உத்தரவுகள், என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? வணக்கம். தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநரகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகே கோரமண்டல் தொழிற்சாலை இயங்குவதற்கு அனுமதிக்கப்படும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. அதாவது சென்னை எண்ணூர் அருகே இருக்கக்கூடிய பெரியகுப்பம் பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கு திரவ அமோனியா வாயு என்பது கடல்ல இருந்து கப்பல் மூலமாக கடல் வழியா குழாய் மூலம் அந்த கோரமண்டல் தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த அமோனியா வாயு ஆனது நேற்று நள்ளிரவு கசிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக 60க்கும் மேற்பட்ட இந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மற்றொரு பக்கம் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட இடத்துல IIT மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இன்று ஒரு ஆய்வு நடத்தியிருந்தார்கள். இந்த ஆய்வுக்கு பிறகு அந்த கோரமண்டல் தொழிற்சாலை நுழைவு வாயிலில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒரு நோட்டீஸ் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸ்ல இந்தியன் ரிஜிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் அதனுடைய அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த இடத்துல வாயு கசிவு ஏற்பட்டதோ அந்த வாயு கசிவை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் வாயு கசிவு ஏற்பட்ட இடத்தை சரி செய்ததற்கு பிறகு அங்கு ஒரு ஆய்வு ஒன்றையும் நடத்த வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநரிடம் இருந்து தடையில்லா சான்று பெற வேண்டும். தடையில்லா சான்று பெறும் வரை தொழிற்சாலை இயங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒரு நோட்டீஸ் என்பது ஒட்டப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.